அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்தும் மற்றும் அவர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கிடைச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றாக பொது விநியோக திட்டம் செயல்பட்டு வருகிறது. மாநிலம் முழுவதும் கோடிக்கணக்கான குடும்பங்கள் ரேஷன் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்களை பெற்று வருகின்றன. பயனாளிகளுக்கு உரிய முறையில் பொருட்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் அரசு பல்வேறு கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ரேஷன் அட்டைதாரர்களின் விவரங்களை சரிபார்க்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் அனைவரின் தகவல்களும் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்யும் வகையில் இ-KYC பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவு மூலம் பயனாளிகளின் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டு தரவு தளத்தில் இணைக்கப்படுகின்றன. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் வரும் ஜூன் 25ஆம் தேதிக்குள் இ-KYC பதிவை நிறைவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் பெயர் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினரின் பெயர்களை உறுதிப்படுத்தும் வகையில் பயோமெட்ரிக் கைவிரல் ரேகை பதிவு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக ஒவ்வொரு உறுப்பினரும் நேரில் சென்று தங்களது விரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும். இதன் மூலம் செயல்பாட்டில் இல்லாத அல்லது தவறான பதிவுகளை கண்டறிய முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஜூன் 25ஆம் தேதிக்குள் இ-KYC மற்றும் பயோமெட்ரிக் பதிவை நிறைவு செய்யாத குடும்ப அட்டைகள் குறித்து மறு ஆய்வு மேற்கொள்ளப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே குடும்ப அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் காலதாமதம் செய்யாமல் அருகிலுள்ள நியாய விலைக் கடைகளை பதிவு செய்து தங்களது விவரங்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் மூலம் ரூபாய் 1000 தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் மாதம் 15ஆம் தேதி செலுத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மகளிர் உரிமை திட்டத்தில் இணைவதற்கு ரேஷன் கார்டு முக்கிய அம்சமாக திகழும் வகையில் புதிதாக பொறுப்பேற்ற தவிக அரசு புதிய ரேஷன் அட்டைகளை வழங்கும் பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கான விரிவாக்க பணிகள் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.